ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. நிஃப்டி 50 24,996 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 126 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 411 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 81,718 பாயிண்ட்ஸில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 50,213 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 64 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது டெக்னாலஜி தான் அதிக அளவில் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே 2% மேலே பாசிட்டிவ் போச்சு. இது போக டெக்னாலஜி நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. மெட்டல், அதுக்கடுத்தல சர்வீஸ், கன்சியூமர், ஆட்டோ, ஃபார்மா, நெக்ஸ்ட்டு ரியாலிட்டி, இன்ஃப்ரா, சிமெண்ட்டு, பேங்கிங், பிஎஸ்சி, ஃபைனான்ஸ், எனர்ஜி இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி பேங்க் மட்டும் நெகட்டிவ் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு இண்டெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது. இது போக ஐடி ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், இன்ஃபோசிஸ் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. எம்ஃபோசிஸ் 3% பாசிட்டிவில் இருக்குது. டிசிஎஸும் 3% பாசிட்டிவ் போனாங்க. 3,156 ரூபா போனது இப்போ 3,137 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டிசிஎஸ். ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. விப்ரோ 2% மேலே பாசிட்டிவில் இருக்காங்க. ஒரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸும் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. டெக் மஹிந்திரா, நாக்யூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவில் இருக்காங்க. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மேலே போகிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்க்கும்போது ஒன்று, ஜெரம் போல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த மீட்டிங்கில் ரேட் கட் கன்ஃபார்ம் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி ட்ரம்ப் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரெஷர் போட்டுட்ருக்காரு, ரேட் கட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ 4.25%லேருந்து 4.50% அந்த ரேஞ்சில் தான் ஃபெட்டோட ரேட் இருக்குது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணுறாங்கன்னா மேபி ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் டு 50 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ண சான்சஸ் இருக்குது. செப்டம்பர் 16லேருந்து 17 வரைக்கும் தான் இந்த மானிட்டரி பாலிசி அந்த ஃபெட்டோட ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ என்ன டிசிஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபெட்டோட ரேட் கட் முடிவு வச்சு தான் இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியானா என்ன கேட்டால் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சு டிசிஎஸ் 3,000 பிரேக் பண்ணி வர சான்சஸ் இருக்குது. விப்ரோ பார்த்தீங்கன்னா 225 அந்த ரேஞ்செலாம் வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால ஸ்லோவாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஐடி ஸ்டாக்ஸில். இது போக ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஹோல்ட் ரேட்டிங்லேருந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1,655 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க இன்ஃபோசிஸ்க்கு. அது எந்த ப்ரோக்கரேஜஸ்னு பார்க்கும்போது இன்வெஸ்டெக் அவங்க தான் அந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜேபி மார்க்கெட் டிசிஎஸ்க்கு நியூட்ரல் இருந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 3,800 ரூபா டார்கெட் ப்ரைஸ். இவங்க இதுக்கு முன்னாடி 3,650 ரூபா தான் டார்கெட் ப்ரைஸ் சொன்னாங்க. இப்போ 3,800 ரூபா பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ஐடி கம்பெனிஸுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. 244 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இது ஸ்ட்ரெச் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12% இந்த பங்கு டவுன் சைட் போகலாம். 215 ரூபா வச்சு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க ஜேஎம் ஃபினான்ஷியல் ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு. இவங்க சொல்கிறது ஃபினான்ஷியல் 2028 வரைக்கும் இவங்களுக்கு நியூ அசட்ஸ் கெட்டிங் கமிஷன் அது பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்கரேஜஸ். அது இல்லாமல் இவங்க 140 ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 13,500 கீஸ் அவங்க கைவசம் இருக்குது. 60% பார்த்தீங்கன்னா இன்வென்டரி அவங்களோட லக்ஸரி மேனேஜ்மெண்ட்லேயே வச்சுருக்காங்க. இது போக 2030க்குள்ளே 200 ஹோட்டல்ஸ் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 20,000 கீஸ் எங்கள் கைவசம் இருக்கும். சிஏஜிஆர் growth 22% அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இன்றைக்கி 48 ரூபா 90 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 5% மேலே போனாங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் மீட்டிங்கில் ஸ்பீடாகிட்டு இந்த இவி அடாப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நிதி ஆயோக் மீட்டிங்கில் அவங்க இந்த கார்பன் எமிஷன்லாம் குறைச்சி மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில மீட்டிங்ஸில் அந்த மீட்டிங்கில் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ டூ வீலர் நெக்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் விரைவில் மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மீட்டிங்கில் முடிவெடுத்த பேசிஸில் இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படிங்கிற பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஓலா 5% மேலே போயிருக்கு. இது நிதி ஆயோக்கில் அந்த அஃபிஷியல் மீட்டிங் ஹீரோ மோட்டார் கப்போட எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பஜாஜ் ஆட்டோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டிவிஎஸ் மோட்டரோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஓலா, ஏத்தர், ரிவால்ட்டு இது மாதிரி கம்பெனிஸோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது பார்த்தீங்கன்னா இவியை அதாவது இவி அடாப்ஷனை ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவால் இந்த பங்கு இன்றைக்கி ஒரு 5% மேலே போயிருக்கு. இப்போ 3% கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. இது ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. இது நான் நேற்று நைட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அனில் அம்பானிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராட் கேஸில் 2000 கோடி மேலே உள்ளது, கிட்டத்தட்ட 2929 கோடி ஒர்த் ஆஃப் ஃப்ராட் கேஸ் வந்து சிபிஐ வந்து இவருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்லாம் வந்து அவரோட அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விழுந்திருக்குது. இது ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தர்மாடி வாங்கியிருக்குது. நெக்ஸ்ட்டு ஓயோ கொடுத்த அப்டேட், இவங்க டிஆர்ஹெச்பி அதாவது டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் நவம்பரில் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஐபிஓட வேல்யூஷன் $7 பில்லியன் to $8 பில்லியன் அளவுக்கு எதிர்பார்க்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஓயோ கொடுத்த அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்களோட எபிட்டால வந்து பார்க்கும்போது 25 to 30 டைம்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் பிரேக்கப்பு. ஆக்சுவலி அவங்களோட சேல்ஸில் இந்த ஜூலையில் அதிக அளவில் சேல்ஸ் ஆனது கிளாசிக் 350. ஆக்சுவலி 34.77% இருக்குது அதோட ஷேர் மட்டும். ஹண்டர் 350 24% ஷேர் இருக்குது. அது கிளாசிக் 350யோட க்ரோத் 24%, ஹண்டர் 350யோட க்ரோத் 30%, புல்லட் 350யோட 59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மியோட்டார் 350 8% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 650 ட்வின்ஸு 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிமாலயன் 43% விழுந்திருக்கு. ஸ்பீட் மியோட்டர் இது வந்து 1% விழுந்திருக்கு. கொரிலா 53% விழுந்திருக்கு. ஷார்ட் கன் இதோட சேல்ஸ் 48% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜூலையில். ஸோ ஓவராலாட்டு டோட்டலாட்டு பார்க்கும்போது 24.58% அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெனால்ட் கைகர் ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.30 lakhsக்கு 6 ஏர் பேக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் வந்து இந்த கிகர் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது எஸ்யூவி செக்மெண்ட்டில் தான் வருது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 6.30 lakh to 11.30 lakhs இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரீவியஸ் மாடல், ஆக்சுவலி நியூ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரீவியஸ் மாடலை வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. RXC, RXL, RXT, RXZ இந்த 4 நியூ வேரியன்ட். இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டை வச்சு அதுக்கு ஈக்குவலாட்டு ஒரு 4 வேரியண்ட்டை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆத்தென்டிக், எவால்யூஷன், டெக்னோ, எமோஷன் அந்த பேசிஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஸ் லிஃப்ட் வந்து என்ட்ரி லெவலை விட 14,000 ரூபா வந்து காஸ்ட்லியாக அதிக அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரெனால்ட் கொடுத்த அப்டேட்டு. எல்என்டி கொடுத்த அப்டேட், இவங்க டேட்டா சென்டர், டிஃபென்ஸ் இந்த செக்மெண்ட்லாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. அது போக தெர்மல், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ 2200 கோடிக்கு ஒரு டேட்டா சென்டர் பிஸ்னஸ் வந்து இருக்கிறாங்க, அடுத்தது வந்து டிஃபென்ஸு, ஏரோ ஸ்பேஸ் இதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. நியூக்ளியர் பவர், தெர்மல் போர்ட்ஃபோலியோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் ஒரு 8 பங்கு வந்து கேஷ் மார்க்கெட்டில் இருந்து ஆக்சுவலி F1ல சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அவங்க நீ ஃப்ரைடேலேருந்து கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. F1ல வரமாட்டாங்க. ஒன்று ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், இவங்க நீ F1ல கிடையாது. நெக்ஸ்ட்டு அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட், இவங்களும் பார்த்தீங்கன்னா F1ல கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு CESC லிமிடெட், இதுவும் F1ல கிடையாது. அடுத்து கிரானியூல்ஸ் இந்தியா, இவங்களும் F1ல கிடையாது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட், இவங்களும் கிடையாது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், இவங்களும் கிடையாது. பூனாவாலா ஃபின்கார்ப் லிமிடெட், இவங்களும் கிடையாது. SJVN லிமிடெட், இவங்களும் பார்த்தீங்கன்னா எனி ஃப்ரைடேலேருந்து அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கேஷ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டாக்ஸ். ஆக்சுவலி ஸ்டீல் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு இன்றைக்கி. பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. மெட்டல், ரியாலிட்டி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி 5% மேலே போயிருந்துச்சு. ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் மேலே போகுமா, நான் மேலே போக மாட்டேனான்னு சொல்லி மெட்டல், ரியாலிட்டிலாம் மேலே போயிருக்கு. ஆக்சுவலி இது என்ன ஒன்றுனா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட ரேட் கட்டை ஹோப் பண்ணி தான் இந்த பங்குகளும் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜெரோம் போல் வந்து ரேட் கட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் ரேட் கட் மட்டும் பண்ணட்டா அடுத்த நாளே போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்துருக்காரு. இவர் குறைப்பாரா என்னதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் ஸ்டீல் ஸ்டாக்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான் எனக்கு டாப் பெர்ஃபார்மராக இருக்குது. 2% மேலே பாசிட்டிவ். டாடா ஸ்டீல் 1% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. கோல் இந்தியா 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஹிண்டால்கோ 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், JSW ஸ்டீல், NMDC, செயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஃபெட்டோட ரேட் கட்னால மெட்டல், ரியாலிட்டி அது போக நெக்ஸ்ட்டு இந்த ஐடி இந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு BSE அண்ட் NSE ஆக்சுவலி ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா ஹாலிடே, கணேஷ் சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆகஸ்ட் 27 வர்றதுனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 லீவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கொடுத்த அப்டேட்டு. இவங்க காஸ்டா காஃபி பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டை 2018 வந்து வாங்கினாங்க. ஸோ இது வந்து $5 பில்லியன் வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விற்க போகிறதாட்டு கொக்கோ கோலா வந்து லசாட் அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் காஃபி செயின் கம்பெனி. ஸோ இதை விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம்ஸ் கூடலாம் இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்ட அப்டேட் வந்திருக்குது. ஏன்னா இதை வாங்கினதுலேருந்தே அந்த கம்பெனியோட CEO இருக்கிற ஜேம்ஸ் குயின்சி இவர் வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறதாட்டும், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அவர் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறதாட்டும், இந்த கம்பெனியை விரைவில் சேல் பண்ண போகிறதாட்ட அப்டேட் வந்திருக்காங்க.
பட் ஆக்சுவலி அவங்க மென்ஷன் பண்ணுறது ஏர்லி ஆட்டம் அதில் வந்து செல் பண்ணலாம். பட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொக்கோ கோலா கொடுத்த அப்டேட்டு. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 1000 கோடி ஒர்த் ஆஃப் ஹோம்ஸ் வந்து ஹைதராபாத் ப்ராஜெக்ட் லான்ச்சில், அதாவது ஹைதராபாத் ப்ராஜெக்டில் வந்து விற்றுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 683 ஹவுசிங் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்த்து பார்க்கும்போது 1000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸில் எடுத்து பார்க்கும்போது 50% மேலே போயிருக்கு. அதை வச்சு தான் ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து செல் கால் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆர்டிக்கிளில் வந்திருக்கு. பட் இதில் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு ஐடிசி ஹோட்டல்ஸில் எடுக்காதீங்க, பொறுமையாக இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ வேல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. அது லிஸ்டிங், அதாவது டீமர்ஜர் ஆகி லிஸ்ட் பண்ணதில் இருந்தது எனக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாஸ் காட்டுது, இன்னும் அது லாஸ்ட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேசோகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் 4% மேலே போச்சு. ரீசன் பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 70,000 கோடி சப்மரைன் ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 6 சப்மரைன் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அது நெகோசியேஷன் ப்ராசஸில் போயிட்டு இருக்குது. கன்ஃபார்மாக இவங்களுக்கு தான் கிடைக்கும் போல். ஸோ அந்த பேஸில் மேசோகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நசாரா டெக்னாலஜிஸோட ஷேர் இன்றைக்கும் 5% மேலே விழுந்திருக்குது. ஸோ 4 நாளில் 30% அவுட்டு. டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்காங்க. ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ், ஐசி செக்யூரிட்டிஸ்லாம் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பங்கில் என்ன ஒன்றுனா, கேபினட் கமிட்டி வந்து ஆன்லைன் கேமிங் பில்லே, அதாவது ஆன்லைன் கேமிங் பில்னு ஒன்று கொண்டு வராங்க. இதில் மணி வச்சு விளையாடுற எல்லா கேமுமே பேன் பண்ண போகிறதாட்டு ஒரு அப்டேட்டு. ஸோ இதனால தான் ட்ரீம் லெவன் வந்து நம்ம இந்தியா கிரிக்கெட் டீம் கூட இருந்த ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக பண்ணுவாங்களா, இல்லை வந்து ஒரு ஷார்ட் டைமில் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருவாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது நசாரா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இந்தியாவோட கோல் இம்போர்ட் வந்து இந்த ஜூனில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 1.5% கோல் இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 76.40 மில்லியன் டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூன் குவார்ட்டரில் மட்டும். இதில் கண்ட்ரியோட கோல் இம்போர்ட் ஜூன் மட்டும் 23.91 மில்லியன் டன்ஸ் ஜூனில் மட்டும். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்குது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. இது போக ஏப்ரல் டு ஜூன் நான் கோக்கிங் கோல் இம்போர்ட் 49.08 மில்லியன் டன்ஸாக இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கோக்கிங் கோல் இம்போர்ட் வந்து 16.37 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. டோட்டல் இம்போர்ட் இன் ஜூன், அதாவது நான் கோக்கிங் கோல் வந்து 14.85 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கோக்கிங் கோல் இம்போர்ட் இன் ஜூன் மட்டும் 5.78 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 8.5% ட்ராப் ஆயிருக்கு. 57.8 மில்லியன் டன்ஸாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 63.1 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இது வந்து கோல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், அதாவது 48வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து ஆகஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. ஸோ இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஜியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக லிஸ்ட் ஆகிறது சம்மந்தமான அறிவிப்புகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ரிலையன்ஸ் ஜியோ வந்து தனியாட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோவை தனியாட்டு லிஸ்ட் பண்ணுறது மூலமாட்டு ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதில் இருக்கும். அட் த சேம் டைம் அதர் இண்டஸ்ட்ரீஸை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி ஆயில் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் ஜியோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃப்ரைடே வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.